மக்களை ஏமாற்றி ஏமாற்றி 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். வேற ஒன்னும் செய்ய கிடையாது. 15 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதா ஒரு பொய்ய சொல்லார். 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சாச்சா? உண்மையா? திருச்சியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? எவ்வளவு பச்சை பொய்ய அவிழ்த்து விடுறாரு பாருங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னா, பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் சொன்னா, அந்த தொழிற்சாலைக்கு முதற்கட்ட பணி நிலத்தை எடுக்க வேணும். நிலத்தை எடுத்த பிறகு மத்திய மாநில அரசு அனுமதி வாங்க வேணும். அதுக்கு பிறகு அதுக்கு நிதி, எல்லா பணத்தையும் சொந்த பணம் போடுறதில்ல, ஒரு 1/4 தான் சொந்த பணத்தை போடுவாங்க. 3 பங்கு வங்கியில் இருந்தே கடன் வாங்கி அதுல தொழிற்சாலை ஆரம்பிப்பாங்க. அப்படி அதுக்கு தொழில் முதலீட்டை ஏற்பாடு பண்ண வேணும். பிறகு கட்டணம் கட்ட வேணும், மிஷினை பொறுத்து வேணும். அப்புறம் தான்ப்பா இயங்கும். இவ்வளவு வேலையும் 4 வருஷம் ஆகும். வேலையும் 4 ஆண்டு ஆகும். அதுவும் வேகமா துரிதமா இந்த பணியெல்லாம் மேற்கொண்டு செயல்பட்டா 4 வருஷம் ஆகும். ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே 35 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிட்டு தான். எங்க திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குது? கிட்டத்தட்ட 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 9 சட்டமன்ற தொகுதியில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது? ஒரு மாவட்டத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இப்படி மக்களை ஏமாற்றி ஏமாற்றி 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். வேற ஒன்னும் செய்ய கிடையாது. எல்லா அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் இரட்டை இலக்கு இருக்குது. ஏன் 22, 23ல சொல்லல? 22, 23ஆம் ஆண்டு இதை பத்தி குறிப்பிடல. 23, 24ஆம் ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல. 24, 25 தான் இரட்டை இலக்கு வந்ததா சொல்றீங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது இரட்டை இலக்கிலே வந்தது. பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கிலே வந்தது. பொருளாதார ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். பச்சை பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. பல பேர் நம்ம மக்களுக்கு தெரியல. இந்த ஆட்சியில் செய்கிற அக்கிரமம், இந்த ஆட்சியில் பேசப்படுகிற பொய் மக்களுக்கு தெரியல. அதை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா இன்றைக்கு புரிந்த இந்த தொழில் வளர்ச்சி, இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது வேளாண்மை, நீ செய்கிற விவசாயம், அதுதான் முதன்மை துறை. இதில் தான் முதன்மை துறை. இதில் தான் 60% மக்கள் பயன்படுறாங்க. அதில் பார்த்தா 3% தான் இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்குது. திமுகவில் வெறும் 3% தான் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சியில் 5.5% இருந்தது. விவசாயியுடைய வளர்ச்சி 5.5%. பெரும்பாலும் இங்க வந்திருக்கிறவங்க பூரா விவசாய தொழிலாளி. அண்ணா திமுக ஆட்சியில் 5.5%. கொரோனா காலத்தில் கூட 5.5% பொருளாதார வளர்ச்சி. முதன்மை துறை வேளாண்மை துறை. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீங்க இப்ப சொல்லியிருக்கிறீங்கல்ல, இது அதிமுக ஆட்சியில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து உற்பத்தி பெருக்கப்பட்டு அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குது. அதுல பார்த்தா கூட விவசாய தொழில் உங்களுடைய ஆட்சியில் நலிஞ்சு போச்சு. 3.5% குறைஞ்சுதானே போச்சு? சொல்லுங்க, குறைஞ்சுதானே போச்சு? விவசாய வளர்ச்சி குறைஞ்சு போச்சு இல்ல இந்த ஆட்சியில்? இதை மறைக்கிறார் ஸ்டாலின். சட்டமன்றத்திலே நான் பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாய பிரதான தொழில், 60% மக்கள் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்குன்னு சொல்றீங்க. ஏன் விவசாயத்துறையில முதன்மை துறை வேளாண்மை துறையில குறைஞ்சு போச்சுன்னா பதில காணோம்.